ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி சொரியாசிஸ் தோல் நோய் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது. கிராமப்புறங்களில் இதுபோல் சரும நோய்கள் வரத்துக்கான முக்கியமான காரணமாக கருதப்படுவது முன்னோர்களின் கர்மவினை, அதாவது முன்னோர்களின் சாபக்கேடு தான் நமக்கு இப்படி வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக பல பரிகாரங்கள் செய்வாங்க, பல கோவிலுக்கு ஏறி இறங்குவாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அப்போ எதுக்கடா நீ காகத்துக்கு சாதகம் வச்ச, எதுக்கடா கோயிலுக்கு போறீன்னு நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு சொல்லிடுறேன். முதல் காரணம், எனக்கு மனசு இலகாக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா. அதேமாரி மலை சார்ந்த கோவில் பயணத்தில் அங்கே உள்ள அந்த மலை நீர், மூலிகை நீரில் நம்ம குளித்தாவோ குடித்தாவோ நமக்கு பல நோய்கள் குணமாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதேமாரி கோவிலுக்கு நான் போகும்போது அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. அப்போ அன்னதானத்தில் தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம்லாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த பத்திங்கிற பேரில் அதை நான் சாப்பிடாமல் விடுவேனான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் விட மாட்டேங்க. ஏன்னா எனக்கு பசிக்குமில்ல. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கோவில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் நான் கம்பல்சரி வெறும் வயிற்றில் தான் போவேன். ஏன்னா அங்கே வெறும் வயிற்றில் போய் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மூலிகையெல்லாம் பறித்து நான் அங்கே உள்ள அந்த நன்னீரில் ஓகேங்களா, அந்த சுனை நீர், மலையிலேருந்து வரக்கூடிய சுனை நீரில் நம்ம அந்த மூலிகையை சாப்பிட்டு நான் எப்பயுமே குடிப்பேன். அது எனக்கு கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட், மன நம்பிக்கை தரும். அதேமாரி இந்த சித்தர் கோவில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேர் சிவன் ஆலயம்னு நினச்சிட்ருக்காங்க. சித்தேஸ்வரர் அப்படின்னு இருக்கும். ஆனால் காளிங்கநாதர் சித்தர் ஆலயங்க. இவர் பார்த்திங்கன்னா இளம் வயதை பெற்றவர், அதாவது சாவாத வரம் பெற்றவர். இங்கே உள்ள மூலிகை பறித்து இங்கே உள்ள தோல் நோய்களை குணமாக்கினார்.